வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா கதைக்கெல்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம மருது ரேவதிக்கு தாலி கட்டலான்னு போகிறாங்க. இந்த பக்கம் சாமியார் வேறு கட்டுங்கோ தாலியை கட்டுங்கோ அப்படின்ட்டு மண்டையை போட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படின்னு பார்த்து அந்த போலீஸ் சாமியாரோட போலி தாடி கீழே விழுந்துடுது. இதை ரேவதி நோட் பண்ணிட்டு செம அதிர்ச்சியாகி ஏய் நீ யாரு அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. ஐயோ நல்ல வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னுட்டு சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தோம்னா நம்ம ரேவதி அம்மா என்னம்மா இதெல்லாம் பெரிய சாமியார் அதுன்னு பேசி இன்னைக்கு என் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிங்க. இப்படி ஒரு பொறுக்கி தாலி எடுத்து கொடுத்து தான் நான் இந்த மருது கையால் தாலியை வாங்கிக்கணுமா என்ன அப்படின்னதும் உடனே அந்த சாமியார் தாலியை எடுக்கலான்னு போகிறாங்க. மயில் பிடிச்சிடுறாங்க. ஏண்டா யார் சொல்லிடா இப்படி பண்ற சொல்லுடா, என்ன உன்னோட திட்டம் சொல்லு, யார் சொல்லி வந்த, நீ போலீஸ் சாமி தானே அப்படின்னு அடின்னு அடிக்கிறாங்க. விடாதீங்க மாப்பிள்ள, அடிச்சு அவன் கதையை முடிச்சிடுங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள கொஞ்சம் நிறுத்துங்க விடுங்க மாப்பிள்ள, இங்க பாருங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் ஒரு நாடகத்தை போடுறாங்க. அப்போ அந்த சாமியார் மன்னிச்சிடுங்க தம்பி, நான் இப்படி வீடு வீடா போய் போலீஸ் சாமியார் மாதிரி நடிச்சு பணம் சம்பாதிக்கிறது தான் என் தொழிலே, அதே மாதிரி தான் உங்க வீடு எனக்கு கிடைச்சது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க தம்பி அப்படின்னதும் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது, உன்னெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா தான் சரி, எங்களை மாதிரி எத்தனை பேருக்கிட்ட நீ ஏமாற்றி பணம் சம்பாதிச்சுப்ப அப்படின்னுட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மயில். போலீஸும் அந்த ஆளை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா என்னம்மா இதெல்லாம், யாரோ ஒரு சாமியார் வந்தாருன்னு அவர் பேச்சு கேட்டு திடீர்னு இன்னைக்கு உங்கள் பாட்டுக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்தீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல அந்த கடவுளே காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னதும் சரி விடுமா, எப்படியோ நாளைக்கு உன் கல்யாணம் நடக்கத்தானே போகுது, அதனால இப்போ நம்ம ரெடியான கையோட இன்னைக்கே மருது உன் கழுத்தில் தாலி கட்டட்டும் ரேவதி, மாப்பிள்ள தாலியை கட்டுங்க அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா நீங்க சொன்ன நல்ல நேரமும் முடிச்சு போச்சு, அது என்னம்மா ஒரு ராத்திரி வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா என்ன, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, எதுக்காகம்மா என் கல்யாண விஷயத்தில் மட்டும் இவ்வளோ ஆவலாகவும் இவ்வளோ அவசரப்படுறீங்க, உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் தேவையை எதுவும் பூர்த்தி செய்யறதுக்காக அவசரப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னதோ ரேவதி என்ன பேசிட்டு இருக்க, உன் வாழ்க்கையை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க, நீ என்னன்னா எனக்கு ஏதோ சாதகமாக பண்ணுற போல கேட்குற, இல்லைம்மா எனக்கு என்னமோ நீங்கள் நல்லது பண்ணுற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட தோணவே இல்லைம்மா, ஏதோ உங்களுக்கு சார்பாக எதுவும் பண்ணுற மாதிரி தான் தோணுது அப்படின்னதோ இப்போ என்ன நாளைக்கு உன் கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதானே, சரி மாப்பிள்ள நாளைக்கு உங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம், நீங்கள் தாலியை கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னதும் மருதும் சரின்ட்டு போகிறாங்க. அப்போ சந்திரா என்னக்கா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னுட்டு சரி ரேவதி நீ டென்ஷன் ஆகாமல் போ அப்படின்னதும் ரேவதியும் கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி செம கோபமாக ரூமில் இருக்காங்க. என்னக்கா இது, கடைசியில் அந்த சாமியாரே காட்டி கொடுத்துட்டாரே அப்படின்னதும் ஆமாம் சந்திரா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த கார்த்திக் தான் எல்லாமே சாதகமாக நடந்துட்டுருக்கு, எங்கள் நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்துலையும் ஏதோ விபரீதம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னதும் இங்கே பாருக்கா அவனால் எந்த விபரீதமும் வரக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி வீட்டில் வச்சு திடீர் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணேன், ஆனால் இப்படி நடக்கும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா, இப்போது அவன் இருந்தா தான் நம்மளுக்கு இந்த கல்யாணத்தில் பிரச்சனையே வரும், அவன் எப்படியாச்சும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னதும் சரி என்ன தான் என்ன பண்ண சொல்கிற, இங்கே பாருங்கக்கா நம்மளால் அந்த கார்த்தியை எதுவும் பண்ண முடியாது, ஆனால் ரேவதி நினச்சா பண்ணலாம் இல்லையா அப்படின்னதும் எனக்கு புரியல சந்திரா, புரியுற மாதிரி சொல்லு அக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், நம்ம குடும்பத்தையே கழுத்தறுத்த குடும்பத்தோட பேரன், அது மட்டும் இல்லாமல் அவனால் நிறையா அசிங்கம் கூட பட்டிருக்கோம், பேசாமல் ஏக்கா ரேவதி வச்சு அவன் கதையை நாம முடிக்கக்கூடாது அப்படின்னு சந்திரா சொன்னதும் சந்திரா என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி எழுந்திருக்கிறாங்க. என்னக்கா என்ன உங்களுக்கு உங்கள் சொந்தக்கார பையன்னு பாசம் பொங்குதோ அப்படின்னதும் அப்படிலாம் இல்லை, ஒரு உயிர் கதையை முடிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், அதுவும் என் பொண்ணை வச்சு நீ இப்படி பண்ண சொல்கிற, நீ இப்படி சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைனா அப்படின்னதும் சரிக்கா இதுக்கு எனக்கு இதை விட்டால் வர வழி தெரியல, அதனால தான் அப்படி சொன்னேன், மன்னிச்சிடு அப்படின்னதும் எப்படியோ நாளைக்கு அந்த கார்த்தி மண்டபத்துக்கு வரக்கூடாது, அவனால் என் பொண்ணு கல்யாணத்தில் எந்த தடங்களும் நடக்கக்கூடாது, அதுக்கான திட்டத்தை சொல்லு, அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்காத அப்படின்னுட்டு
சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போனதும் என்ன இவ இப்படி பேசிட்டு போறா, அவன் உயிர் மேலேயே இவ்வளோ அக்கறையாக பேசுகிறா, இது சரியில்லையே, பேசாமல் நாமளே திட்டம் போட்டு அந்த ரேவதியை வச்சு அந்த கார்த்திக் கதையை முடிச்சுட்டு பழியை இந்த சாமுண்டீஸ்வரி மேலே போட்டுடலாம்ங்கிற மாதிரி சந்திரா வந்து பிளான் பண்ணுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது.